வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து சேமியாவில் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு பற்ற வச்சிட்டோம், ஒரு கடாய் வச்சிட்டோம். கடாயில் வந்து தண்ணி ஊற்றிட்டோம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயில் தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணியில் வந்து நம்ம கொஞ்சம் திட்டமாக உப்பு சேர்த்துட்டோம். தொட்டு நக்கி பார்த்தா நம்மளுக்கு உப்பு கரெக்டாக இருக்கணும், அந்தளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சேமியா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேமியா சேர்த்துறோம். நல்லா அந்த தண்ணி வந்து அந்த தண்ணியில் உப்பு சேர்த்தோம் பார்த்திங்கன்னா, தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. அது கொச்ச உடனே நம்ம அதில் வந்து சேமியா சேர்த்துட்டோம். நம்ம எக் நூடுல்ஸ் செய்கிறோம் பார்த்தீங்களா, சேம் அதே தாங்க. அது எக் நூடுல்ஸு, இது எக் சேமியா. நம்ம சிக்கன் ரைஸு இதெல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதே சேம் மெத்தடு. நம்ம இதில் சிக்கன் சேர்க்க போகிறதில்ல. நம்ம நார்மலாக வந்து எக் ரைஸ் செய்கிறோம் பார்த்தீங்களா, சிக்கன் போடாத எக் ரைஸ் செய்கிற மாதிரி சேம் மெத்தடு. நார்மலாக எக் நூடுல்ஸ் செய்வோம், சேம் அதே மெத்தடில் வந்து நம்ம எக் சேமியா செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு பாக்கெட் சேமியா வாங்கினீங்கன்னா நம்ம செய்கிற இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரியவங்கலேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து குயிக்காக செய்கிற ஒரு டிஷ்ஷுங்க. நம்ம அரிசி ஊற வச்சு தண்ணி காய வச்சு அதை போட்டு வச்சு குழம்பு செஞ்சு சாப்பிட்றதுனால பசியே அடங்கிடும். இப்போ காலையில் எங்கேயோ வெளியில் போயிட்டு வரனா நம்மளுக்கு பசி எடுக்குது, இல்லை குழந்தைங்க வந்து எங்கன்னா போயிட்டு வந்தால் உடனே பசி எடுக்குதுன்னா குழந்தைங்க வந்து பசி தாங்க மாட்டாங்க. அந்தமாரி டைமில் வந்து இப்படி தான் செய்யணும். இல்லை ஈவினிங்கில் எங்கன்னா போயிட்டு வருவோம், உடனே வீட்டில் வந்தோடனே எதுவுமே நேற்றுக்கு சாதம் வெடிக்க முடியாது, டைம் ஆகிடும். அதுமாரி குயிக்காக பேச்சுலர் டிஷ் மாதிரி, பேச்சுலருங்களும் இந்த டிஷ்ஷை பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம், குயிக்காக செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யணும். இந்த எக் சேமியா செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் செய்கிற ஒரு டிஷ்ஷுங்க. சாப்பாடு சாம்பார் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு குயிக்காக செய்யலாம். இப்போ பாருங்கள், சேமியா போட்டோம், சேமியா அதில் வந்து பாயில் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியுங்க, சேமியா அமைக்க பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நம்மளுக்கு வெந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது அதில் இருக்கிற தண்ணியை வந்து எடுத்துங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி சேர்த்து உப்பு சேர்க்குற பார்த்தீங்களா, அந்த உப்பு சேர்க்கும் போது அந்த தண்ணியிலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துங்க. ஆயில் சேர்த்துட்டு அதில் சேமியை சேர்த்து வச்சிங்கன்னா அந்த ஆயில் வந்து அந்த சேமியில் பட்டுச்சுன்னா வந்து பலான்னு உதிரியாக இருக்கும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த சேமியா வந்து நம்ம சுடு தண்ணியில் சால்ட்டு போட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா பலான்னு வெடித்து எடுத்துட்டோம். வெடித்து எடுத்தது வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத உதிரியாக நம்மளுக்கு பூ போல் வரும். ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்க, அடுப்பு பற்ற வச்சுட்டோம், கடாயை வச்சுட்டு அதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். அது ஆயிலில் வந்து ஒரு 2 முட்டை வறுத்து வச்சுக்கலாங்க. நார்மல் சிக்கன் ரைஸ் எப்படி செய்யணும் அதே மெத்தட் தாங்க. நம்ம ரைஸுக்கு பதில் நூடுல்ஸு இல்லை சேமியா சேர்க்கலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் இல்லை சேமியா சேர்த்து செய்யலாம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இதுக்கு நம்ம நல்லா வதக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் ஒரு பேக்கெட் சேமியா இருந்தால்
நம்மளுக்கு பசி எடுத்தால் ஒரு 10 மினிட்ஸில் உடனே ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றது தான். இது பாருங்கள் கேரட்டு, பீன்ஸு, கோஸு, குடமிளகா, அதில் வந்து வெங்காயம் சேர்த்துருக்குறோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். கேரட்டு, கோஸு, பீன்ஸு, குடமிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இது எல்லாத்தையும் இந்த ஃப்ரை பண்ண மட்டையில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுடு தண்ணியில் போட்டு வடித்து ஆற வச்ச சேமியா இருக்குது பலன்னு. நம்ம அந்த சேமியா வந்து நம்ம வந்து இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா பலன்னு வெடித்து வச்ச சேமியா இருக்குது. சால்ட்டு சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். இது 4த்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட இந்த சேமியாவை வந்து நம்ம நல்லா கிண்டி ஏற்றிடலாம். பாருங்கள் அந்த மசாலாவோடு இந்த சேமியாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வாரம் பாருங்கள் நம்ம வந்து அந்த எக் சேமியா செஞ்சுக்கிறோம். இதிலே நீங்கள் உங்கள்கிட்ட வந்து சிக்கன் கவாப்பு, சிக்கன் 65 கவாப்பு இருந்துச்சுன்னா இதாக கூட நீங்கள் சிக்கன் கவாப்பு சேர்த்துட்டிங்கன்னா சேமியா சிக்கன் சேமியா ரெடி ஆகிடும். இப்போ இதில் நீங்கள் சிக்கன் சேர்த்திங்கன்னா சிக்கன் சேமியா இது பேர். இப்போ நம்ம சிக்கன் சேர்க்கல, அதனால் வந்து எக் சேமியா. இப்போ நம்ம எக்கு நூடுல்ஸ் செய்கிறோம்ல அதே மாதிரி எக் ரைஸ் செய்கிறோம்ல அதே மாதிரி இது எக்கு சேமியா. ஒரு பாக்கெட்டு சேமியா இருந்தால் ஈஸியாக வீட்டில் வந்து சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஒரு 10 மினிட்ஸில் குயிக்காக செய்கிற டிஷ்ஷுங்க இது. நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அதே அளவு பொருள்களை போட்டு செஞ்சுக்கலாம். குயிக்காக செஞ்சு சாப்பிட்லாம். ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, பேச்சுலராக இருந்தாலும் உடனே செஞ்சு சாப்பிட்ற டிஷ் இது. நேரத்தை மிச்சப்படுத்தலாம், உடனே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றிங்க. சூப்பரான எக் சேமியா ரெடி. சூப்பரான எக் சேமியா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நன்றி.